வணக்கம் அன்பு நேயர்களே. இது ஜேடன் ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து ஜேடன் மார்க்கெட்டிங் என்டர்பிரைசஸ்லேருந்தும் உங்கள் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். நான் ஒரு 3 மாதமாக இந்த காக்டெயில்ஸ் வளர்த்துட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பல பேர்ட்ஸ் வளர்த்துருந்தேன். இப்போ இந்த காக்டெயில் பற்றியும் ஒரு சின்ன அறிக்கையாக உங்களுக்கு இதோட லாபம் என்ன, இதை வளர்க்குறதுனால நமக்கு என்னென்ன நல்லது, இதை பற்றி ஒரு சின்ன இதுவாக பார்த்துடலாம். இப்போ எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. மாதம் ஆனால் ஒரு 30,000 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த 50,000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அங்கே வேலை செய்யணும். போகிற ஒரு டிராஃபிக் பிரச்சனை, அது இதுன்னு வெயில் மழை 1008 இருக்கும். பட் நம்ம ஜாபை நான் குறை சொல்ல தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். அதே சமயத்தில் வீட்டில் இருந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வர்றதுக்கு, அதுவும் நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல பீஸ் இருக்கும் வீட்டில். இதுக்கு ஒரு சின்ன வீடியோவாக இங்கே போட்டுறேன். இதுக்கு வளர்க்குறதுக்கு ஜஸ்ட்டு நமக்கு நம்ம ரூமில் ஒரு 10க்கு 10 ரூம். ஆனால் கொஞ்சம் அது முடிஞ்ச வரைக்கும் யார் வளர்க்குறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி, மற்றவங்க அத்தனை பேர் நிறைய பேர் உள்ளே கூட்டின்னு போகும்போது பறவைகள் கொஞ்சம் பயப்படும். இப்போ நான் இவங்களோடைய பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வந்தவொடனே என்கிட்ட வருங்க, சந்தோஷமாக இருக்குங்க, கையில் சாப்பாடு சாப்பிடும், அந்த மாதிரிலாம் நிறையா. இது எப்படி வளர்க்குறது, அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக இது என்ன லாபம் இருக்குன்றதை சொல்லிடலாம். முதல்ல 1 2 அப்படி வாங்கிறத விட ஒரு மினிமம் ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்கி ஒரே கூண்டில் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருங்க. இது வீட்டுக்கு வந்த உடனே முட்டை வச்சுருவோம், நம்ம ஓஹோன் ஆகிடுவோம்லாம் இல்லை. இதுங்க ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகி நல்லா பழகி இவங்க ஒரு குடும்பமாக சேர்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது ஆகும். இந்த 6 மாதத்தில் இவங்க எல்லாமே ஜாலியாக ஜோடி சேர்கிறாங்களோ அவங்கள நம்ம தனியாக பிரிக்கணும். தனியாக பிரித்து அவங்கள மட்டும் ஒரு 2 அடி அகலம், ஒரு 1 அடி நீளம், ஒரு அதே 1 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு கூண்டு செட் பண்ணி இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை அது உள்ளே வச்சுட்டு அதுதாங்க வேலை, வேறு எதுவுமே இல்லைங்க. அவங்க குடும்பத்தை அவங்க அருமையாக இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 15 பேர் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. 15 பேர்னால் குறைஞ்சது ஒரு 30 பறவைகள். இந்த 30 பறவைகளில் குட்டியில் வாங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஆண் இது பெண்ணுன்னு. அதெல்லாம் எதுவுமே நம்ம நம்ப முடியாது. வளர தான் அதுங்களோட இயல்புகளை பற்றி பார்க்க முடியும். வளர்ந்த அப்புறமா உங்ககிட்ட அதிகமாக ஆண் இருந்ததுன்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்து பெண்ணாக மாற்றிக்கோங்க. அல்லது பெண் அதிகமாக இருந்ததுன்னா கொடுத்துட்டு ஆணாக மாற்றிக்கோங்க. இதில் ஒரு 4-5 வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதில் நமக்கு வெரைட்டிஸ்னு இல்லை, பேர்ட்ஸ் வளர்க்குறது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நிறைய பேர் வாங்குறது தவிர எனக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணுன்றதுலாம் அதில் தான் 2வது தான். அதுக்கு ஒரு 200 ரூபா வித்தியாசம். அது காமிக்கிறதுக்காக சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அழகுக்குன்றதில் சில பேர் வாங்குகிறாங்க. அது எப்படி அவங்கவுங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து தான். இப்போ இதில் ஒரு சின்ன வியாபாரத்தை பற்றி பார்க்க போனாங்கன்னா, இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒரு மாதத்தில் குறைஞ்சபட்சம் 6 முட்டையாவது வைக்கும். நம்ம 6ன்னு கணக்கு வைக்கணும், ஒரு 4 முட்டை தான் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 வாட்டி தான் இதுங்க இனப்பெருக்கம் பண்ணி குஞ்சு பொரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பறவைங்களில் ஒரு பேர் 4 முட்டை வச்சதுன்னா 15 பேர் குறைஞ்சது 60 முட்டையாகுது. இந்த 60 காக்டெயில்ஸையும் நம்ம அதாவது இதுக்குன்னு டெய்லி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். சாப்பாடு வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த 10 நிமிஷம் அதுங்க எதிர்பார்க்குறது என்னை கொஞ்சம் கொஞ்சிட்டு போங்க. மனுஷங்க காட்டுற அன்பை விட இதுக்கிட்ட நம்ம நிறைய அன்பை எதிர்பார்க்கலாம். நம்ம இது நல்லா அதாவது ஒரு முட்டை பொரிஞ்சு குஞ்சு பொரிச்ச ஒரு 12 நாளில் இந்த குட்டியை எடுத்து உங்கள் கையில் வச்சுன்னு நீங்களே ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த குட்டிங்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் அப்பா அம்மான்னு அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. உங்களை விட்டு அது எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இந்த குட்டிங்களை அழகாக ஒரு மாதத்துக்கு ஒரு 60 பேர், இந்த 15 பேருக்கு தான் நான் சொல்கிறேன். 15க்கு 60 குறைஞ்சபட்சம் 60லேருந்து ஆனால் 80 வரும். ஆனால் நீங்கள் 60னே மைண்ட் செட்டப் வச்சுக்கோங்க. இந்த 60 ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 15 நாள் 20 நாள் தானாலே விற்க ஆரம்பிச்சிடறாங்க. சில பேர் 1 மாதத்துலேயே விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1 மாதத்துல நீங்கள் விற்றா கூட அதாவது கடைகளில் 2000 2500 1800 இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நீங்கள் சும்மா அந்த மொத்தமாக அந்த ஹோல்சேல் வியாபாரின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு 1200க்கோ 1000க்கோ கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மாதம் ஆனால் 60,000லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 72,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. இந்த 15 பேருக்கு உங்கள்கிட்ட ஒரு 50 பேர். இப்போ இந்த மாதிரி இது ஒரு 10க்கு 10 ரூமுங்க. இப்போ என்னோடய பிளான் இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 100 பேர் வைக்கலாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 30 பேர்கிட்ட இருக்குது. இது தவிர வெளியில் அவுட்டரில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்குது. அது முட்டை வைக்கிற நேரத்தில் அடிக்கடி நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்காக தான்.
இப்போ உங்கள்கிட்ட இந்த 10க்கு 10 ரூமில் மட்டும் ஒரு 50 பேர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, அந்த 50 பேர் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 200 முட்டை பொரிச்சிடும். அந்த 200 குஞ்சு பொரித்து ஒரு மாதத்தில் அப்போ 6 மாதம், இது ஒரு 8 மாதம் கூட வச்சுக்கோங்க. 8 மாதம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு அதுலேருந்து எவ்ரி 2 months ஒன்ஸு மாதம் உங்களுக்கு 2 லட்சம் ரூபான்னு வந்துட்டுருக்குது. இந்த 1000 ரூபாய் கணக்கு வச்சாலே இந்த 2 லட்சம் ரூபான்னு அப்போ ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருது. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, நமக்கு ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே பறவைங்க சத்தம், நாம் எப்போவுமே ஒரு பிஸியாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஜீவராசிகளை நாம் வளர்க்குறதுக்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்து இதில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நம்ம எது பண்ணாலும் அது நம்மளுக்கு கெட்டதாக அமையாது, எல்லாமே நன்மையாக தான் அமையும். ஸோ வருமானமும் சம்பாதிக்கலாம், புண்ணியத்தையும் சம்பாதிச்சிக்கலாம். அதே சமயத்தில் இவங்களோட நம்ம இருக்கும்போது இந்த தேவையில்லாத துர்குணங்களும் கெட்ட சிந்தனைகளும் நமக்கு வரவே வராது கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் சம்பாதிக்கணுன்ற மோட்டிவேஷனில் இருக்கிறவங்க ஜாலியாக வளங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் பல ஜீவராசிகள் சாப்பாடு சாப்பிட்டு, இதுங்களுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி பணம் ஒரு வாரத்துக்கு 150 ரூபா தானாலே அதிகம்தான் ஒரு வாரத்துக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது தினை கொடுக்குறேன். அதே சமயத்தில் இந்த நவதானியம்னு சொல்லுவாங்க, அது கிலோவே 90 ரூபா தான். ஒரு கிலோ வாங்கினா எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தினை ஒரு 2 கிலோ வாங்கினா அது ஒரு வாரத்துக்கு வரும். இது தவிர இந்த கீரை வகைகளில் நிறையா சாப்பிடுங்க. நம்ம அதே மாதிரி வீட்டில் நம்ம காய்கறி நம்ம வாங்கிட்டு அந்த காய்கறிகளுக்கு வேஸ்டேஜ் வெட்ட இவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கும் ரொம்பலாம் சாப்பிடாது, ஜஸ்ட் ஒரு 20 grams 10 grams அதுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்கும், செலவும் கம்மி, வருமானம் அதிகம், யாரும் எதிர்பார்த்து வாழணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நம்ம வீட்டில் இவங்களும் நம்மளோட குழந்தைங்க அப்படின்ற எண்ணம் வச்சாங்கன்னா, நம்ம பசங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம பண்ணுறதுனால இவங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இவங்களோட ஆயுட்காலம் குறைஞ்சபட்சம் ஒரு 16 வருஷத்துலேருந்து 18 வருஷம் தாண்டுது. அந்த 18 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் தான் நாம் வளர்க்குறோம். அதுலேருந்து அடுத்த 15 வருஷம் இவங்க தான் நம்மளை வளர்க்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன்.